தனது தந்தையார் பெயரை ஒரு சாலைக்கு வைத்ததற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் எஸ் வி சேகர். அவர் நம்மிடம் இருக்கார். சார், முதலமைச்சர் தற்போது அந்த சாலை பெயர் சூட்டு விழாவில் நீங்கள் பங்கேற்றீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? இது மிகப்பெரிய கௌரவம் சார். எங்க அப்பாவுக்கு கொடுத்த மிகப்பெரிய கௌரவம். அதுவும் ஏதோ தெரிஞ்சவர் அப்படிங்கறதுனால கொடுக்கல. எங்க அப்பா 86,000 பாட்டில் ரத்தம் சேமித்து கொடுத்தவர், தன் கண்களை தானமாக கொடுத்தவர், 100க்கும் மேற்பட்ட அனாதை பிணங்களை அடக்கம் செய்தவர், இந்தியாவிலேயே முதலாக ரத்த தானம், கண் தானம், குழந்தைகளுக்கு ஏற்படுகிற சர்க்கரை குறைபாடு இது எல்லாத்துக்குமே படம் எடுத்து பண்ணவர். இது எல்லாமே பண்ணது ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த சமூக சேவைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் தான் இது. இது அது என்னால முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கௌரவமாக இருக்கிறது. நடிகர் விஜய் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கார். நீங்கள கூட அவர் கூட கடந்த காலங்களில் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப கேஷுவலாக இந்த விஷயத்தை அங்க சொல்ல மறந்து போயிட்டேன். ஆக்சுவலா தமிழ்நாட்டில் திடீர்னு சென்னையில மேடை நாடகங்களுக்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் கார்பரேஷன்ல போட்டாங்க. அதை சொன்னேன். உடனே கார்பரேஷன் கமிஷனர் கூப்பிட்டு அதை தயவு செய்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு அங்கேயே சொன்னார். அதற்கும் எங்களுடைய அனைத்து நாடக மேடை குழு கலைஞர்கள் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு போராட்டங்கள்லாம் அதிக அளவில் கூட்டம் வருகிறது, லட்சக்கணக்கான வருகிறார்கள். இது எல்லாம் குறிப்பாக அவர் ஏற்கனவே 67 அண்ணா மாதிரியும் அதே போல எம்ஜிஆர் மாதிரியும் ஒரு பெரிய புரட்சி ஆட்சி மாற்றம் ஏற்படும் சொல்லியிருக்காரு. சார், என்னைக்குமே ஹிஸ்டரி எல்லாமே ரிப்பீட் ஆகாது சார். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். காமராஜர் மிகப்பெரிய தோல்வியை தழுவும் போது அன்னைக்கு காமராஜருக்காக ஷோ அவர்கள் மெரினா பீச்சில் பேசும்போது வந்த கூட்டம் 1,00,000 பேர். அந்த தேர்தலில் தான் காமராஜர் மிகப்பெரிய தோல்வியை தழுவினார். ஒரு வெற்றி தோல்வி என்பது வெறும் கூட்டத்தை மாத்திரம் வச்சு வெற்றி வரும் அப்படின்னு சொன்னா கூட்டம் வரவங்க எல்லாருமே வெற்றியா ஆயிடுவாங்க. அதெல்லாம் இல்ல. அவருக்கு இன்னும் அனுபவமின்மை. சினிமாவில் ஒரு பெரிய நடிகர். இன்னைக்கு அடுத்த ரஜினி நான் தான் சொல்லிக்கலாம், இல்ல நானே ரஜினி சொல்லிக்கலாம், அதெல்லாம் சினிமால. ஆனால் அரசியல் என்பது ஒரு சராசரி அடித்தட்டு மக்களுடைய இவர் திமுகவை விமர்சிக்கிறாரே தவிர இவர் என்ன செய்ய போறாருன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சொல்லுங்க. எங்க ஒண்ணுமே சொல்லலையே. அவர் சொல்லணும். முதல்ல நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன் அவர் சொல்லலாம் தப்பு. அவர் என்ன எவ்வளவு திட்டங்க. இன்னைக்கு திமுகவினுடைய குழந்தைகளுக்கு உண்டான கல்வி அன்னதான அந்த பாட குழந்தைகளுக்கு உண்டான சத்துணவு, மதிய உணவு, காலை உணவு திட்டம் அதெல்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும். சும்மா ஒரு பெரிய கேரவன்ல உட்காந்துக்கிட்டு லேசா சின்ன சிக்கன் பீஸை கடிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வேதனை தெரியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 2 கோடி மக்கள் திமுகவுக்கு கண்டிப்பாக வாக்களிப்பார்கள். திமுகவினுடைய சாதனைகளுக்காக மட்டுமே. அண்ட் கலைஞருடைய காலத்திலிருந்து வம்சமாக முன்னுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க பாருங்க. அந்த குடும்பங்கள் இன்னைக்குமே திமுக மாறவே மாறாது. கொள்ளையடிக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனத்தை எல்லாம் கூட நாகப்பட்டினத்தில் வச்சிருக்காரு. அதை இவர் இன்னும் முதல்ல அந்த காருக்கு டாக்ஸ் கட்டட்டும் முதல்ல, அப்புறம் இவர் குடும்பமா கொள்ளையடிக்கிறத பத்தி எல்லாம் இவர் பேசலாம். யாருக்கு என்ன அவர் யாரு இவர் என்ன சொல்றாரு? இந்த ஊழல் பத்தி எல்லாம் சினிமாவில் இருக்கிறவங்க பேசக்கூடாது. 100% யாருமே டாக்ஸ் கட்டாம பண்ணணும் தான் நினைச்சாங்க. இப்போ திடீர்னு ஒரு காலத்துக்கு அப்புறம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எப்படி இருக்குன்னாக்க இப்போ சொல்றாங்க இல்லையா, ஜிஎஸ்டி குறைச்சிட்டோம் மக்களுக்கு எவ்வளவு நன்மை அப்படின்னு வானதி சீனிவாசன் பேசுறாங்க. ஜிஎஸ்டி போட்டது யாரு? இந்த 10 வருஷமா நீங்க போடாம இருந்தீங்கனால இதெல்லாம் விட 10 லட்சக்கணக்கான ரூபாய் நம்ம சேவ் பண்ணிருப்போமே. யாரும் குறைக்கவே முடியாது. விலை குறையாது. ஜிஎஸ்டி குறைக்கலாம், ஆனா விலை குறைய வாய்ப்பு இல்லை. அது மாதிரிதான் இதே போலதான் விஜயுடைய பேச்சு. 2006 நீங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ இருந்தீங்க. அதுக்கு பிறகு நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இல்ல, திருப்பியும் அதற்கான வாய்ப்புகள் திமுகவிடம் கேட்க வாய்ப்பு இருக்கா? அல்லது விஜய் எதுவும் போட்டியிட்டால் நீங்கள் அவரை எதிர்த்து போட்டியிட வாய்ப்பு? நான் இனிமே தேர்தலில் நிக்க மாட்டேன்னு ஒரு 12 வருஷம் முன்னாடியே தீர்மானிச்சிட்டேன். ஒருவேளை நியமன பதவி ஏதாவது கொடுத்தா என்னால் ஏத்துக்க முடியும். நான் நிக்க மாட்டேன். ஆனால் 2026 மாண்புமிகு தமிழக முதல்வர் என்னுடைய நண்பர் அவர் சொன்னா தமிழ்நாடு முழுக்க போய் நான் சுற்றுப்பயணம் செய்வேன். குறிப்பா அண்ணாமலை எங்கெல்லாம் பேசுறாரோ அங்கெல்லாம் நான் போய் பேசிட்டு வருவேன். அண்ணாமலை மீது மட்டும் உங்களுக்கு என்ன சார் அவ்வளவு ஒரு வருத்தம்? ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஜாதியையும் மதத்தையும் வச்சு மக்களை பிளவுபடுத்தி அரசியல் செய்யலாம்னு நினைக்கிற ஒருத்தர், மிகப்பெரிய ஒரு ஜாதி வெறியர் அண்ணாமலை. தான் கூட வரவங்களையே சீவிட்டு தான் மட்டும் வாழணும்னு நினைக்கிறவரு. அவரு என்ன கட்சியை விட்டு எடுக்கிறேன் அப்படின்னாரு. கடைசியில் அவரே கட்சி விட்டு போனார். நான் ஒரு சேஞ்சுக்கு
பிஜேபி விட்டு ராஜினாமா செய்து விட்டேன். அண்ணாமலை போன்றவர்கள் இருக்கக்கூடிய இடம் ஒரு பரிசுத்தமான இடங்கள் இல்லை, மிக கேவலமான இடமாக பார்த்ததனால நான் வெளில வந்துட்டேன். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் ரமேஷ்.